அரண்மனை 4 திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நெருங்க போகுது. இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் அதிகமா கிடைத்துக் கொண்டு இருக்கு. இப்ப வந்து 20 நாள் முடிவுல அரண்மனை 4 வந்து இவ்வளவு கோடி வசூல் செய்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து உருவாகி இருக்கு. இத பத்தி டீட்டெயிலா தான் பேச போகிறோம். அதாவது அரண்மனை 4 வெளியாகும்போது சில திரையரங்குகள் அரண்மனை 4 வந்து வாங்கவில்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, கில்லி திரைப்படம் நன்றாக ஓடிக்கொண்டு இருந்தது. அரண்மனை 4க்கு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து அதிகமா வைத்ததால் அரண்மனை 4க்கு வந்து மக்கள் கூட்டம் அதிகமானது. முக்கியமாக திரையரங்குகளும் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டே 7 கோடியும், செகண்ட் டே வந்து 16 கோடியும். ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே அதிக கலெக்ஷனும், தேர்ட் டே வந்து 18 கோடியும், ஃபோர்த் டே வந்து 25 கோடிக்கு மேல வந்து அரண்மனை 4 வந்து கலெக்ஷன்ல வந்து பின்னி கொண்டு இருந்தது. இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகி இன்ன வரைக்கும் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. உலக அளவில் வந்து அரண்மனை திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டுமே வந்து 800 ஸ்கிரீன்லயும் வந்து உலக அளவில் வந்து பல்வேறு ஸ்கிரீன்ஸ்ல வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் வந்து அரண்மனை 4 வந்து 75 கோடிக்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. கண்டிப்பா இந்த வீக்கெண்டுக்குள்ள வந்து அரண்மனை 4 வந்து 85 கோடிக்கு மேல வந்து கிராஸ் பண்ணிடும். லைஃப் டைம் வசூல் வந்து அரண்மனை 4 100 கோடி கிளப்ல வந்து இணையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ அரண்மனை 4 பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.